ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனுக்காக சில செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி பட்டர் எதில் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் இந்த பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம கிச்சனே லுக் வைஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் 2 கலர்ஸ் இருந்தது. ஒன்று ஒயிட், ஒன்று ப்ளூ இருந்துச்சு. பட் எனக்கு ஒயிட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உட்டன் லிட்டோட ப்ளஸ் நைஃபோட வருது. இந்த நைஃபோட ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா செராமிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டர் எடுத்துட்டு ப்ரெட்டில் தடவிட்டு திரும்பவும் நம்ம அந்த நைஃப் வைக்கிறதுக்கு அழகாக லிட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த லிட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் லிட்டு தான். நல்ல ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு. பிகாஸ் இந்த லிட்டில் ஒரு சிலிக்கான் ரப்பர் கொடுத்துருக்கிறதுனால லிட்டு நல்ல ஏர் டைட்டாகவே இருந்துச்சு. பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒயிட் வித் வுட் காம்பினேஷன் எப்போவுமே அழகாக இருக்கும். இது மாதிரி பிரெட் பாக்ஸ் கூட அவைலபிளாக இருந்துச்சு. கண்டெய்னர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு செராமிக்கில் இருந்துச்சு. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது ஷாப்ஸுமே கூட அவைலபிளாக தான் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப் பவுல் தான் வாங்கியிருந்தேன். 2 பவுல் வாங்கியிருந்தேன். இது பசங்களுக்காக வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே செராமிக் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாத்த விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஹனியை எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். பிகாஸ் அது இல்லைன்னா வெளியிலே வச்சுருந்தோம்னா அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது மாதிரி நம்ம எப்போயாவது தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹனி பாட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக ஹனி வி ஷேப்லேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் ஜாரு, உப்பு ஜாடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜார் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஸ்மால் சைஸ் தான். உப்பு, பெப்பர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜார் 2ம் வாங்கியிருந்தேன். இதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வேஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே செராமிக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஜஸ்ட் ₹150 தான். ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. லுக் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம டீப்பாயிலெல்லாம் வைக்கும்போது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செராமிக் ஜார் வாங்கியிருந்தேன். இதுவுமே உப்பு கொட்டி வைக்கிற அளவுக்கு தான் நான் ஒரு 1 கிலோ உப்பு கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதில் அவங்க 1000 ml அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் 1000 ml இருக்குமா என்னன்னு தெரில. அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயுமே கலர்ஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருந்துச்சு. பிங்க் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்சிங்காக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கலர்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு ஒயிட் பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஒயிட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பழைய காலத்து ஜார் அளவுக்கு வெயிட்டெல்லாம் அந்த அளவுக்கு வெயிட்டெல்லாம் இல்லை. தின்னாக தான் இருந்துச்சு. வெயிட்டுமே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தி தான். ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் உப்பு, புளி இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொட்டிட்டு நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ஒர்த்தியாக இருந்துச்சு. கம்பேர் டு அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ்க்கு ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் மீஷோ கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.